ஸ்ரீ நத்த மாரியம்மன் அருள்வாக்கு நிலையம், சிவகங்கை மாவட்டம், சிங்கமுனரி. கான்டாக்ட் நம்பர் 8531998697. இறந்தவ வந்து பேசுவாங்க. நேரில் வர முடியாது, ஆன்லைன்லையும் பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன நினச்சி அம்மாட்ட குறி வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு பிரச்சனையை சொல்லி உங்களுக்கு தீர்வும் கொடுப்பாங்க. என் நத்த மாரியம்மா சொன்ன கதை. ஒரு கரும்பு, ஒரு சுண்டைக்காய் இருந்திருக்கு. உங்களுக்கே தெரியும், கரும்பு பார்க்க கருப்பாக இருக்கும், ஆனால் சாப்பிட்டா இனிப்பாக இருக்கும். சுண்டைக்காய் பார்க்க பச்சை பச்சேன்னு இருக்கும், ஆனால் சாப்பிட்டா கசக்கும். இதுக்கு எங்கள் அம்மாட்ட என்னம்மா அர்த்தம்னு கேட்டி, ஒரு சிலர் வந்து கரும்பு எப்படி கருப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் சாப்பிட்டா இனிப்பாக இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் அது மேலே வந்து கருப்பாக இருக்கனால அதை வந்து அவள் வந்து அவ்வளோ இதுவாக நினைக்க மாட்டாங்க. பச்சையாக இருக்குது பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அப்படியே, ஆனால் அது கெட்டவங்க சில பேருக்காக. அப்படியே வந்து நல்லவங்க மாதிரி கெட்டவளாக இருப்பாங்க. இந்த சுண்டைக்காய் மாதிரி பார்க்கத்தே அதுக்கு பச்சையாக இருக்கும், ஆனால் உள்ள புறமே விஷத்தன்மதே, கசப்பு, வாயில் வச்சாவே கசக்கும். ஆனால் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கசப்புன்னு தெரிஞ்சே அவங்க நல்லவ இல்லை கெட்டவகதே அப்படின்னு தெரிஞ்சே ஒரு சிலர் உறவு வச்சுக்குவாங்க. அவங்கள்ட்ட நல்லா பழகுவாங்க. அவங்களுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, இவங்க நல்லவ இல்லை, இவங்கள்ட்ட நீ பழகாத அப்படின்னு கண்டிப்பாக. தெரிஞ்சவங்க, நல்லா தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, இவங்க நல்லவங்க இல்லை, இவங்கள்ட்ட நீங்கள் வந்து பழகுறது வந்து கடைசியில் உங்களுக்கு ஒரு ஆபத்தை உண்டாக்கும், ஒரு பிரச்சனையை உண்டாக்கும், நீங்கள் விளைவிக்கங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம உதாசீனப்படுத்திடுவோம். பரவாயில்ல, ஏன்னா பார்க்குற பச்சையாக இருக்காங்கல்ல, அதனால் அவள்கிட்ட போய் நல்லா பேசுவோம். ஆனால் கடைசி கட்டத்தில் அவள் என்னதே வந்து நம்மகிட்ட பேசினாலும் கடைசி அவள் உள்ள குணம், அந்த கசப்புத்தே அவளுடைய குணம். அந்த சுண்டைக்காயோட குணம் வந்து கசப்புத்தே. நல்லா பேசிக்கிட்டு இருக்கப்போ அவள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சுண்டைக்காய் மாதிரி அந்த கசப்புத்தன்மையை நம்மகிட்ட காட்டிடுவாங்க. ஒரு நேரத்தில் அவளுடைய குணத்தை வந்து எப்படி ஆனாலும் வெளிப்படுத்திடுவாங்க. அதனால் நம்ம வந்து நாளை அறிகிற சக்தி, நாளை யோசிக்கிற தன்மையை கடவுள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கரும்பு வந்து கருப்பாக இருக்குது, ஆனால் அது சாப்பிட்ற எவ்வளோ இனிப்பாக இருக்குது. அப்போ வந்து எது நம்மளுக்கு வந்து இனிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு, நம்மளுக்கு வந்து யார் நல்லவங்களா, நமக்கு யார் ஒரு உதவி செய்கிறாங்களா அப்படின்னு யோசித்து அவங்களுடைய நட்பத்தையும் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா எப்போவுமே கரும்பு வந்து அதோடைய குணம் இனிக்கிற குணந்தே. அவள் வெளியில் பார்க்க கருப்பாக இருந்தாலும் உள்ளே வந்து அவள் மனசு வந்து உண்மையான அன்பை வச்சு நம்ம கூட பழகுவாங்க. ஆனால் இந்த சுண்டைக்காய் அப்படி இல்லை, பச்சையாக இருந்தாலும் அது உள்ளே வந்து கசப்புத்தன்மையாகத்தே இருக்கும். அது நீங்கள் சாப்பிட்றப்ப எப்படி ஆனாலும் கசந்து போயிடும். அதனால் அந்த கசப்பானவ வந்து அவடைய நட்பு வச்சுக்கிட்டா, எவ்வளோ நாளுக்கு நம்ம நட்பு வச்சுட்டே நம்ம நினைப்போம், இவ்வளோ நாள் நம்மகிட்ட நல்லா பழகுறாங்க, நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம நினச்சா அவங்களுக்கு எல்லாம் செய்வோம், வைப்போம், பேசுவோம், எல்லா உதவியும் செய்வோம். ஆனால் கடைசியில் நம்மளை வந்து கசக்க வச்சு நம்ம கண்ணில் கண்ணீரே வர வச்சுருவாங்க. ஏன் இவங்க கூட பழகணும், இவ்வளோ பேர் சொல்லி நம்ம கேட்காம பழகினோமேன்ற அளவுக்கு நம்ம கண்ணீர் வர வச்சுருவாங்க. அதனால் இந்த கலியுகத்தில் நல்லவ கெட்டவ தெரிஞ்சு எல்லாரும் பழகணும். இது எங்கள் அம்மா சொன்ன கதைன்னு அர்த்தம். இந்த கதை பார்க்குற எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் நிறைஞ்ச செல்வத்துடன் இருக்கணும். எங்கள் நத்த மாரியம்மாட்ட உங்களுக்காக மனப்பூர்வமாக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.